தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்கள் நிமித்தம் தரித்திரர் என்பதன் அர்த்தம் வேறு. இன்று நாம் நினைப்பது போல் இயேசு ஏழை தரித்திர குடும்பத்தில் பிறக்கவே இல்லை. இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் அநேகர் வீடுகளில் ஏழை தச்சர் போன்ற இயேசுவின் படம் போட்டு இயேசுவுக்கு ஒரு கோலையும் தடியும் வைத்திருப்பவர்கள் போன்று ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு படங்களையும் போட்டு சித்தரிக்கின்றார்கள். இயேசு ஏழை தச்சர் மாட்டு தொழுவம் என்ற ஒரு பாட்டையும் பாடுவார்கள். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் இஸ்ரேலை கைப்பற்றி எல்லோரையும் சிறைப்பிடித்து போகவில்லை. 2 ராஜாக்கள் 24:14-16 எரேமியா தீர்க்கதரிசி எழுதின 24:1 யூதாவின் பிரபுக்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து சென்றுள்ளான் என்று உள்ளது. ஏன் குறிப்பாக இவர்களை மட்டும் சிறைப்பிடித்து சென்றுள்ளான்? எருசலேமை போல தனது பாபிலோனையும் மாற்றவே, அதாவது ஸ்கில்டு பீப்புளை டார்கெட் செய்தான் அந்த ராஜா. மற்றும் ஒரு ரகசியம் என்னவென்றால், இஸ்ரேலில் அன்று பணம் படைத்தவர்களும் மிகப்பெரிய அரிஸ்ட்ரோக்ராட் என்று சொல்வார்கள், அவர்களும் தச்சர்கள்தான். இயேசு பிறந்து வளர்ந்த ஊரில் இன்றும் அவரது தந்தை இயேசு வளர்ந்த வீடு உள்ளது. அது ஒரு குடிசை வீடு அல்ல, இது ஒரு மிகப்பெரிய பங்களா போன்று காட்சி அளிக்கின்றது. அங்கு சென்று பார்த்தவர்களே நாங்களும் அதற்கு ஒரு சாட்சி. இயேசுவோ தாவீது என்ற ராஜ வம்சத்தில் பிறந்தவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் இயேசு கை வைத்ததும் சுகம், இயேசுவை தொட்டதும் சுகம். வார்த்தையில் ஒரு அதிகாரம் காணப்பட்டது. காற்றை அதட்டுகிறார், அமைதலாகிறது. 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்கள் மட்டும் இங்கு உள்ளது. மீதமுள்ள பெண்கள் பிள்ளைகளை சேர்க்கவில்லை. இவர்களையும் சேர்த்தால் 20,000 பேர் கிட்டத்தட்ட அவர்களை சாப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, வானங்கள் அவருடையது, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சிருஷ்டி நாயகர், பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தவர், இப்பேற்பட்ட மகா உன்னதமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவறுதலாக ஒரு கோலை பிடித்து ஆடு மேய்ப்பவர் போன்ற படங்களை போட்டு சித்தரிக்க வேண்டவே வேண்டாம். நாம் வாழும் இந்த சாப உலகில், தரித்திர பாவ உலகில் பிறந்ததே ஒரு தரித்திரம், ஒரு சாபம்தான். இதையே நமக்காக சாபமானார், நமக்காக தரித்திரரானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஆமென். God bless you.